ரோசா? நான் கூட நீ ஏதோ பேச்சுக்கு அந்த ஆள்கிட்ட கோவத்துலன்னு சொல்றேன்னு பார்த்தேன். இப்போ என்ன நிஜமாவே நம்மளும் ஒரு மீன் கடையை போட்டுட்டோம். இந்த உமா எப்போதும் பேச்சுக்கு சொல்றவல்ல, சொன்னா செய்வா, தெரிஞ்சுக்கோ. நல்லா தெரியுது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மீனுக்கு வறுக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டே வச்சுட்டு சரி. ஆனால் மீன் என்ன பச்சையாகவே இருக்கு. எனக்கு வறுவலுக்கு என்னென்ன போகணும்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு என்ன அமெரிக்காவில் போய் படிச்சுட்டா வருவாங்க? இந்த மீன் பச்சையாக இருக்குது, இதில் கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு பரட்டி 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 வச்சோன்னு வையி, இந்த பார்த்துட்டு மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. 2 மீன் பொறிச்சு வச்சோம், வாசத்துக்கு அம்புட்டு பேர் இங்கே தான் வந்து நிற்பாங்க. அப்படியே சொல்கிற? ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் நட்டாத்திய நம்ம கடையை பற்றி பப்ளிசிட்டி பண்ண தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அவன் இந்நேரம் 10 பேரை திரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு கிடப்பா. அப்போ இன்னைக்கு நம்ம கடையில் நல்ல வியாபாரம்னு சொல்லு. ஆமாம்மா, இன்னும் 1 மணி நேரத்தில் கடையை சாத்திட்டு பிரியாணி சாப்பிட போகணும்ல. நீ இன்னும் பிரியாணின்னு சொன்னாதான் ஞாபகம் வருதுமா. மல்லிகா கிட்ட சொன்னியா? ஐயோ ஆமாம், மல்லிகா கிட்ட நான் இதை பற்றி எதையுமே சொல்லலை. அக்கா வேற எனக்கு காணும் தேடிட்டு இருப்பாங்க. போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் காணும் இந்த அக்கா தேடிட்டு இருப்பாங்களே. சரி சரி விடு, வியாபாரத்தை முடிச்சு மொத்தமாக போய் கடை கதையை சொல்லிக்குவோம். அதுவும் சரிதான். அக்காட்ட போய் சம்பாரிச்ச காசை கொண்டு போய் நீட்டினோம், அக்கா நம்மளை தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. எதுக்கும் உதவாத அப்படின்னு திட்டிகிட்டே இருக்க கிளவியும் நம்ம கொண்டு போகிற ரூபாவை பார்த்து நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிடும். நம்மள இல்லைவுமா ஒன்று. சரி சரி, என்னத்தான் தட்டுப்பட்டு எனக்காக மீனை பரட்டி வைடி. என்ன காஞ்சோம் நான் பொறிச்சு எடுக்க. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே வேலையாகும். சரி சரி, அப்போ 50-50 சரியா? அடி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? ஐடியா போட்டதுன்னா நம்மகிட்டே வாங்கி வச்சிருக்குதுன்னா ஃபோனை வேற காவு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஃபோனை வேற அடமானத்துலேருந்து மீட்கணும், ஞாபகம் வச்சுக்க. சரி சரி, ரொம்ப குழம்பாத. அங்கே 75, இங்கே 25. சட்டாத்திக்கு ஒரு 10 கொடுத்துருவோம். சரி சரி, வேலையை பாருங்க வேலையை பாருங்க. எப்பா ஒரு வழியே தடப்படல பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஆனால் பிரியாணி ரெடி ஆயிட்டுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை இந்த உமால காணமேன்னு வருத்தப்படுறதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை எங்கேயாவது போய் ஏதாவது 7 எடுத்து வச்சிருவா கிளவி, நம்மளையும் சேர்த்து வையும். நமக்கு இது தேவையா? சொந்த ஊரில் அவமானப்பட்டது போதாதுன்னு வந்த ஊர்லேயும் அவமானப்பட வேண்டிய நிலைமை தான் வரப்போகுது. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் எவ்வளோ எடுக்கா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கும் நம்மளே ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். இவளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? வீடு உண்டு வாசம் உண்டு, நம்ம அங்கேயே கடந்திருக்கணும். தேவையில்லாமல் இங்கே வந்து படாத பாடாக இருக்குது. இன்னும் புத்தாளத்தில் ஒரு குளியலை போடல, அதுக்குள்ளே எம்பிட்டு பிரச்சனை. சரி, இந்த பிரியாணி எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது? மூடி தம் போட்டுட்டு போவோம். அப்போ தான் கிளவி வரத்துக்குள்ளே அந்த உமாலை கண்டுபிடிக்க முடியும். கிளவி ஏற்கனவே பசியில் வந்துட்டு போயிருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து டான்னு நிற்கும். மணி அடித்தா சோறு மாதிரி இதை மணியை பார்த்துட்டு சோறு தின்ன வந்துடும். ஒரு வழியாக தட்டை போட்டு மூடியாச்சு. சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடணும். மீன் பார்க்குறப்ப வயல எச்சு ஊறுது. என்ன மனம், என்ன கலரு. உமா நிஜமாவே சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். அடி போதும், நீ பாட்டுக்கு மோந்து பார்த்து ருசியெல்லாம் நீயும் உறிஞ்சு விடாத சொல்லிட்டேன். தட்டை அந்த பக்கம் வை, இதெல்லாம் வியாபாரத்துக்கு வச்சிருக்குது. நீ பாட்டுக்கு எடுத்து தின்னக்கூடாத. ஒரு துண்டு டேஸ்ட்டு பார்க்குறேம்மா. 1 2 ஆகும், 2 4 ஆகும். ஏற்கனவே ஒரு துண்டு தின்னாச்சுல்ல, போதும் அந்த பக்கம் வை. அதில் இன்னும் ஒரு பேர் வந்து போனி ஆகலை. இந்த நட்டாத்தையும் ஒருத்தரை அனுப்புன மாதிரி தெரியல. நீ 4 பேரை கூவி கூப்பிடு. கூப்பிடுறேன். ஏன்டி அந்த இடத்துல ஏறி நிற்க? கீழே கீழே விழுந்துடாது. உமா உனக்கு தெரியாது, இப்படி மேலே நின்று கூப்பிட்டாதான் 4 பேர் கண்ணில் படுவோம். இன்னமும் பண்ணு, கடைக்கு கூட்டம் வரணும், அம்பிட்டு தான். அவ்வளோதானே, நீ கவலையை விடு. இப்படி சூடு. வாங்கம்மா வாங்க, இங்கே சூடான சுவையான மீனை பொறிச்சு விற்கோமா. வாங்கம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க. சுட சுட மீன், மசாலா தடவை ஒன்று, நம்ம ஊர் மீன். வாங்கம்மா வாங்க. பரவாயில்லையே, நல்லா தான் கூரை. இவ கூரை கூட்டத்துக்கு கும்பல் வந்தே தீரும். கும்பல் வந்தால் சரிதான். வாங்கண்ணே வாங்க, இங்கே தான் வாங்க வாங்க. ஏ பாப்பா, நல்லா குளிச்சாச்சா? குளிச்சாச்சு பாட்டி. சரி, அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நல்லா சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? பாட்டி எனக்கு பசிக்கு. ஐயோ, பிள்ளைக்கு பசிக்குதா? இப்போதான் உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கா. செத்த பொறுமையா இருங்க, கிடைக்கும் சரியா?
நீங்க இங்க எங்கேயாவது போய் பஜ்ஜி போட்டு வாங்கி தின்னுங்கன்னு சொன்னேன், வாங்கி தின்னீங்களா இல்லையா? பாட்டி அதெல்லாம் தின்னோம். இவ சரியான சோத்து முட்டை தின்னுட்டு வந்து உங்கள்கிட்ட பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கா. எனக்கு பசிக்கு, அதான் நான் சொன்னேன். பாட்டி அது பசி இல்லை, ருசி கலையிறா. வடை போண்டா பஜ்ஜின்னு அது ஒன்னொன்னையும் 10 10 தின்னா பாட்டி, அப்புறம் எப்படி இவளுக்கு பசிக்கும்? அவளுக்கு பிரியாணி ஞாபகம் வந்திருக்கும். அவளுக்கு கவுச்சி சாப்பிட்டாதான் பாட்டி திருப்தியாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணிட்டு தெரியா. வளர பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பா. வாய் வைத்த கட்டினா அழைச்சி தின்னு விட்டு போயிடும். அவன் நல்லா சாப்பிட்டோம். உனக்கு என்ன இப்போ அசைவம் சாப்பிடணும் அம்பிட்டு தானே? ஆமாம் பாட்டி. எனக்கு பேசாம கடையில் பிரியாணி வாங்கி தந்துடுறீங்களா? அதெல்லாம் சிரிப்பிட்டு வராதுமா. அதுதான் வீட்டு பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன் பார்த்தியா. அங்கே பிரியாணி தடப்படலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நமக்கு தான். சரியா? வேணா ஒன்று பண்ணுவோம். இங்கே அங்கங்கே பொரிச்ச மீன் விற்கிதுல்ல, அதை ஆளுக்கு ஒன்று வாங்கி தரேன், சாப்பிடுங்க. சரியா? ஆ சரி. மட்டன் இல்லைன்னா சிக்கன், சிக்கன் இல்லை மீன், ஏதோ ஒன்று கிடைக்கிற வரைக்கும் லாபம். சரி சரி, அப்புறம் என்ன, நீங்கள் முன்னே போங்க, பாட்டி பின்ன வரேன். சரி பாட்டி. அடியே ஸ்ருதி வா, நம்ம போய் மீன் சாப்பிட்டு வரலாம். கொஞ்சமாவது இந்த பொம்பளைங்களுக்கு அறிவு இருக்கா? பிள்ளைங்க தண்ணியில் குளிக்க போயிருக்கே, பசியோட வருமே, சட்டுப்புட்டுன்னு சமைச்சு வைப்போன்னு எல்லாம் வெட்டி. எதுக்கு தான் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல. நம்ம பிராணனை போட்டு வாங்குறாளுங்க. என் பசங்களை சொல்லணும், எவனும் சரியில்லை. பாட்டி வாங்க. வரேம்மா. ஒருத்தரையும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம தலையெடுத்து காசு போட்டு கறியும் கோழியும் வாங்கி வச்சுட்டு இப்படி ரோட்டில் போகிற வர தான் தின்னணும். நமக்கு தலையெடுத்து என்ன பண்ணுறது? இல்லைங்க பசின்னு வாயை திறந்து கேட்டுருச்சுங்க, செஞ்சு தானே ஆகணும். ஐயாமார்களே அம்மாமார்களே, குற்றாலத்தில் ஒரு புது உதயம். இங்கே வாங்க இங்கே வாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. குற்றாலத்தில் மீன் துண்டு 1 1 80 100ன்னு விற்கிற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு 2 துண்டு 50 ரூபாய்க்கு தரோங்க. வாங்க வாங்க, எங்கள் கடை இங்கே தான் இருக்குது. வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பரவாயில்லையேடா, 2 மீன் 50 ரூபானா நல்ல லாபமாக தானே தெரியுது. நல்ல கடையாக தான் இருக்கும் போல். ஆமாம்மா, வாங்கம்மா வாங்க வாங்க, ஏன் வாங்க. என் கடை நேராக போய் வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னா இருக்குது. போங்க போங்க, எல்லாரும் அங்கேயே போங்க. நல்லா சூடான சுவையான மீன். அப்போ பாப்பா நம்ம அங்கேயே போவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். வா வா ஐயாமார்களே அம்மாமார்களே. குற்றாலத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இன்னும் எங்கே போனான்னு தெரியல. எங்கே போனாலும் இந்த கிளவி வந்துச்சு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஐயாமார்களே அம்மாமார்களே, நம்ம மீன் கடை, அதாவது உமா வறுவல் மீன் கடை இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க வாங்க. என்னது இந்த பேர் நமக்கு தெரிஞ்ச பேருமா இருக்கு, இந்த குரலும் நமக்கு தெரிஞ்ச குரலா இருக்கு. வாங்கம்மா வாங்க, மீன் சாப்பிடலாம் வாங்க. பின்னால இருந்து பார்க்க நட்டாத்தி மாதிரி இருக்கு. இந்தாமா நீயா? ஏக்கா நீங்களா? என்னடி கூத்துது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏக்கா கூத்துலாம் இல்லைக்கா, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கோவப்படாமல் கேட்கணும். சரி அந்த உமா. ஏக்கா அதான்க்கா சொல்ல வந்தேன். நாங்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். வியாபாரமா? என்னடி இது புது கதையா இருக்கு? ஆமாக்கா, இன்னைக்கு உமா ஒரு சட்டுன்னு கோவத்தில் ஒரு முடிவு எடுத்து சபதம் போட்டுட்டா. அதனால நாங்கள் பொசுக்குன்னு ஒரு மீன் கடையை போட்டு உக்காந்துட்டோம். என்னது குத்தாலத்துல மீன் கடை போட்டிருக்கீங்களா? ஆமாக்கா, பக்கத்தில் தான். வரீங்களா? நம்ம மீன் கடையில் 2 துண்டு மீனை சாப்பிட்டு போறீங்களா? ஏண்டி என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை நம்பி ஏதோ சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்புறேன் பத்தியா. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அந்த கிளவி பண்ண படுறதுக்குள்ள மரியாதை வீடு வந்து சேருங்க. முதல்ல வைங்க, என்னை கூட்டிட்டு போ, நான் போய் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. இக்கா கோவப்படாதீங்கக்கா, உங்கள்கிட்ட தான் சம்பாரிச்சிட்டு வந்து முதல் ரூபாவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அது எனக்கான முதல் ரூபாவா இருக்காதுடி, கடைசி ரூபாவா இருக்கும். மரியாதையா வந்துரு, அவன் எங்க இருக்கான்னு காட்டு. சரிக்கா சரிக்கா, கோவிக்காதீங்க. வாங்க இந்த பக்கம் தான். இன்னும் என்னென்ன பாடுபட போறனோ தெரியல இவங்களை கூட வச்சுக்கிட்டு. ச்சே, ஒரு டூருக்கு வந்தா கூட நிம்மதியா இருக்க முடியல. எல்லாம் என் நேரம் வந்ததும் தெரியல, வாச்சதும் தெரியல.